அனிதா என்ன செய்ய வா வீட்டுக்குள்ள போகலாம். 3 முட்டை எடுத்துக்கோங்க. நானும் என் பேத்தியும் செய்ய போகிறோம். முட்டை மீடியம் சைஸ் 3 முட்டை எடுத்துக்கோங்க. அவன் நான் செய்கிறேன்னு சொன்னால் அதுக்கு அவளுக்கு நான் கற்றுக் கொடுத்துன்னு இருக்கேன். இப்போ 60 ml பால் ஊற்றிக்கலாம். கப்பு தானே 1/2 கப் வருது. 1/2 கப் தயிர், இதுவும் 60 ml. இந்த கேக்கோட அளவெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கோம்ப்பா, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பண்ணி வச்சு 250 கிராம் சீனியை போட்டுக்கோங்கப்பா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவளே நான் மிக்ஸ் பண்ணுறேன்னு மிக்ஸ் பண்ணின்னு இருக்கா. வெண்ணெய் 30 கிராம், எண்ணெய் கிளிப்பிங் மிஸ் ஆயிடுச்சு, அது 60 கிராம் போட்டுக்கோங்க. வெண்ணெய் வந்து 30 கிராம், இல்லை நீங்கள் ஃபுல்லாகவே எண்ணெயிலே நான் பண்ணுறேன்னா 90 கிராம் எண்ணெய் போட்டுக்கோங்க. 3/4 கப் அவ்வளோ. வெண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ண ஆகலன்னு என் பேத்தி என் கையில் கொடுத்தாப்பா. இப்போ நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துன்னு இருக்கேன். 185 கிராம் வந்து மைதா போட்டுன்னு இருக்கேன். 50 கிராம் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. மைதா மாவில் நல்லா ஜெலிச்சு எடுத்துன்னு வாங்கப்பா. என் பேத்தி நல்லா ஆகலன்னு நானே ஜெலிச்சு நல்லா கொடுத்துன்னு இருக்கேன். பசங்க கூட பண்ணுறதுனால அவங்களும் கற்றுக்குவாங்க, அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போது வெனிலா எசன்ஸு 1/2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. சாக்லேட் எசன்ஸு 1/2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கப்பா. பசங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்த நம்ம கற்றுக் கொடுக்கறதுனால இப்போ ரஜா டைம்னால புது விஷயத்த கற்றுக்குங்க பசங்க. சமையல் ஒண்டியே இல்லை, அவங்க கூட பேர பசங்க கூட நம்ம விளையாடுறது எல்லாமே பண்ணுவோம் இல்லை, அவங்களுக்கும் டைம் பாஸ் ஆகும். இப்போ பாருங்கள், அவங்களால மிக்ஸ் பண்ண முடியலன்னு நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். இப்போ கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடு காட்டி கொடுத்துன்னு இருக்கேன், எப்படி கட் பண்ணுறதுன்னு. அவளும் பார்த்து பண்ணின்னு இருக்கா பாருங்கள். ஒரு வாட்டி பசங்களுக்கு சொல்லி கொடுத்தா எவ்வளோ சீக்கிரம் கற்றுக்குதுங்க. இந்த மாதிரி விஷயத்த நம்ம பசங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுனாலப்பா ஃபோன்லேருந்து அவாய்ட் பண்ணலாம்ப்பா. அவங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தா நான் கேக் டீனில் ஊற்றின்னு இருக்கேன்ப்பா. பட்டர் பெப்பர் போட்டு வச்சுட்டு இருந்தேன். இப்போ கேக் டீனில் முழுசாக நான் ஊற்றின்னு இருக்கேன். இன்றைக்கி பூரா அவங்க அக்கா அவங்க அண்ணாட்டெல்லாம் சொல்லின்னு இருந்தேன் என் பேத்தி. நானே இன்னைக்கு கேக் பண்ண அம்மா சொல்லி கொடுத்தாங்கன்னு. எங்கள் வீட்டில் அவன் இல்லைப்பா, நான் குக்கரில் தான் பண்ணி காட்டுறேன். ஒரு லேயர் உப்பு போட்டுக்கோங்க. ஸ்டாண்ட் வச்சு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டின்னு வச்சுக்கோங்க. நெய் வச்சு கேக் டின்னை வச்சுக்கலாம் உள்ள. குக்கர் விசில் கேஸ்கெட் போட்டுக்காதீங்கப்பா. இப்போ மூடி வச்சிடலாம். 40 மினிட்ல கேக் ரெடி. நீயும் நானும் சாப்பிடலாம். இப்போ 45 நிமிஷம் ஆயிடுச்சுப்பா. குக்கர் மூடியை திறந்து பார்க்கலாம் கேக் ரெடி ஆயிடுச்சான்னு. குச்சி எடுத்துக்கின்னு குத்தி பார்க்கலாம்ப்பா. ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு. ஒட்டாமல் வந்திருக்குது. 45 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கினா கேக் ரெடிப்பா. நீங்களே பார்க்கலாம். என் பேத்தி பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கினே இருக்கான். அவளுக்கு அவ்வளோ ஆர்வம். அவங்க அம்மாட்டேருந்து அவங்க பெரியம்மா வரைக்கும் நானே கேக் செஞ்சேன் தெரியுமா, அம்மா சொல்லி கொடுத்தாங்கன்னு அவ்வளோ சந்தோஷம். இப்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம்ப்பா. கேக் நல்லா ஆறின பிறகு இப்போது மோல்டுலேருந்து எடுத்துக்கலாம். பேத்தி வந்து ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தால் நானே கட் பண்ணுறேன்னு. குழந்தைங்களுக்கு கையிலலாம் கத்தி கொடுக்க முடியாது இல்லைப்பா. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சுப்பா. நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கப்பா. பாருங்கப்பா நல்லா சாஃப்டாக வந்துருக்குது. மேலே இருக்க பட்டர் ஷீட்டு எடுத்துடலாம். குறைஞ்ச செலவில் வீட்லேயே நம்ம கேக் பண்ணிக்கலாம்ப்பா. ரொம்ப சாஃப்டாக சுவையாக இருந்துச்சு கேக்கு. அவள் எடுத்து டேஸ்ட் பண்ணின்னு இருக்கா பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு அம்மான்னு சொல்லின்னு இருந்தா. ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குது. இப்போ மேலே இருக்க லேயரை நம்ம கட் பண்ணிக்கலாம்ப்பா. நான் சாக்லேட்டை உருக்கி வச்சுருக்கேன். நான் கேக் ஸ்பாஞ்சை அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம்ப்பா. இல்லை இந்த மாதிரி சாக்லேட்டை உருக்கி எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி டெக்கரேஷன் பண்ணி கூட நம்ம சாப்பிட்லாம்ப்பா. என் பேத்தி எந்தோ அந்த டெக்கரேஷன் பண்ணும் போது அவ்வளோ சந்தோஷப்பட்டா. பாருங்க நான் போடுறேன்னு அவள் எவ்வளோ ஆர்வமாக போட்டுன்னு இருக்கா. இதுக்கு முந்திரி 2 பிஸ்தாவை வந்து துருவி போடலான்னு போட்டுன்னு இருக்கேன்ப்பா.
மேலே அழகுக்காக முந்திரி பருப்பு பிஸ்தா பருப்பு திருவி போட்டுக்கலாம்ப்பா. வீட்டில் லீவில் இருக்காங்கப்பா பசங்க, நம்ம கூடவே இருந்து பசங்களுக்கு இந்த மாதிரி கற்றுக் கொடுத்தா பசங்களும் ஆர்வமாக கற்றுக்குங்க. தூக்கி வச்ச சாக்லேட்டை நான் பைப்பிங் பேக்கில் போட்டுக்கின்னு டெக்கரேஷன் பண்ணின்னு இருக்கேன்ப்பா. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் டெக்கரேஷன் பண்ணின்னு இருக்கேன். இந்த கேக் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கப்பா. இப்போ பீஸ் போட்டுன்னு இருக்கேன். நல்ல சாஃப்டான கேக்கு. இப்போ சர்வ் பண்ணலாம் பிளேட்டில். ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுறதுக்கு என் பேத்தி கொடுத்துடலாம். அவள் தான் ஆர்வமாக இருந்தா. சாப்பிட்டு பாரு எப்படி இருந்துச்சு. சூப்பரா? சாக்லேட் கேக் சூப்பரா? சந்தோஷமா? எப்படி வெந்து உள்ளே வந்திருக்குதுன்னு காட்டுறேன்ப்பா. பாருங்கள், உள்ளே ரொம்ப சாஃப்டாக மாய்ஸ்டாக இருக்குது கேக்கு. இந்த மாதிரி இருந்தால் கேக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குதுன்னு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி கேக் செஞ்சு கொடுத்துருக்கோம்ப்பா. என் பேத்திக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம்ப்பா. இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. மறக்காமல் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா. இந்த கேக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தனுவும் நானும் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க. தனுவும் நானும்.